சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்ட நிகழ்வில் முதியவர் ஒருவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு முதல் உதவி அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், களத்துல நடந்தது என்ன? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில ஒரு முதியவர் பேச்சு மூச்சு இல்லாத நிலையில மயக்கம் அடைந்து அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு தற்பொழுது அவர் ஆம்புலன்ஸ் உதவியின் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது சாலையோர உணவக வணிகங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது சென்னை ஷெனாய் நகரில் இருக்கக்கூடிய அம்மா மாளிகையில நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில சென்னை முழுவதும் இருந்து ஏராளமான சாலையோர வியாபாரிகள் கலந்திருக்கிறாங்க. இந்த சாலையோர வியாபாரிகளுக்கான அங்கீகார அட்டை மற்றும் அவர்களுக்கான பயிற்சியானது இந்த நிகழ்ச்சியில வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியானது காலை 10 மணி முதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமான உணவு பாதுகாப்புத்துறை சார்ந்த உயரதிகாரிகள் கலந்துருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியானது சுமார் ஒரு 1.5 மணி நேரம் நடைபெற்றது. இறுதியாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சிறப்புரையாற்றிய பிறகு அவர் மேடையிலிருந்து கிளம்பி சென்ற பிறகு அந்த இரண்டாவது வரிசையில ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அந்த முதியவர் வேளச்சேரியை கன்னிகாபுரத்தை சேர்ந்த ராஜா என்ற பெயர் அவருக்கு. அவர் நீண்ட நேரமாக பேச்சு மூச்சு இல்லாமல் மயக்கமடைந்த நிலையில இருந்தது அக்கம் பக்கத்தினர் மூலம் கண்டறியப்பட்டது. அவர்கள் அதை கண்டறிந்து கூச்சலிட்டு இந்த மாதிரியா உடல்நிலை குன்றிய நிலையில இருக்காங்க, இவர்களுக்கு மருத்துவ உதவி தேவை என்ற முறையில அவங்க கூச்சலிட்டதன் காரணமாக அவர் அந்த அரங்கத்திலிருந்து உடனடியாக 4 பேர் உதவியுடன் குண்டுகட்டாக தூக்கி அந்த அரங்கத்திற்கு வெளியே அவரை கொண்டு சென்று அவர்களுக்கு முதல் உதவியானது வழங்கப்பட்டது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மருத்துவ முகாம் மற்றும் ஆம்புலன்ஸ் ஆனது இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவ முகாமில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இவருக்கு அவசர சிபிஆர் என்று சொல்லக்கூடிய முதல் உதவியானது வழங்கப்பட்டது. இந்த முதலுதவி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்துக்கு மேலாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் தற்பொழுது மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் உதவியுடன் தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கு எந்த வகையில இதன் காரணமாக இந்த இந்த உடல்நிலை கோளாறானது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத அடிப்படையில் பார்த்தோம்னா, இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற அம்மா அரங்கத்துல சரியான ஒரு குளிர்சாதன வசதி இல்ல, ரொம்பவே ஒரு வெப்பம் சூழ்ந்த ஒரு பகுதியாக காணப்படுவதன் காரணமாக பெரும்பாலான குற்றச்சாட்டாகவே இருந்தது. இங்க வரக்கூடிய ஆட்கள் மூச்சு கூட விட முடியாத ஒரு சூழலானது இந்த பகுதியில் இருக்குன்ற மாதிரி. இங்க சாலையோர வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய முதியவர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. அவர்களுடைய குற்றச்சாட்டா இருந்தது மேபி இதன் காரணமாக அவருக்கு சிறிது மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அதை யாரும் கவனிக்காததன் காரணமாக அவர் வெகு நேரமாக மயக்கமடைந்திருக்கிறார் என்ற ஒரு சூழலும் இருந்ததன் காரணமாக தற்போது அவர் கண்டறியப்பட்டு அவசர சிகிச்சையாக அளிக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் அவருடைய மகன் வந்திருந்தார். அவரும் இந்த ஆம்புலன்ஸ்ல சென்றிருக்கிறார். மேற்கொண்டு அவருக்கு தற்பொழுது தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவலின்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அடிப்படை வசதிகள் எதுவுமே சரியா செய்யல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.